பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 8 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று தாவீது பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவதாசனாகிய தாவீதை போல இந்த வசனத்தை நாம் எல்லோரும் நமக்கு உரிமையாக்கி கொண்டு பேச முடியுமா, சொல்ல முடியுமா? ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எத்தனையோ விசுவாசிகள் இன்றைக்கும் ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக கர்த்தரிடமிருந்து பதில் பெற முடியாமல் அழுது கொண்டிருப்பதை இன்றைக்கும் பார்க்கிறோமே. ஏன்? கர்த்தர் தேவநீதிகளை நிறைவேற்றினவர்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் நமக்காகவும் அவரது சித்தத்தின்படி நாம் கேட்கின்ற காரியங்களை நமக்கு செய்து முடிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை பார்க்காமல், கேள்விகள் கேட்காமல், சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார் என்று பாடுகிறோமே, அது பொய்யா என்ன? வசனத்திற்கு பயந்து அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்வோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நேற்று தினத்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சாட்சியை இன்றைக்கு நாம் இந்த வசனத்துக்கு மகிமை சேர்க்கும்படி நாம் கேட்கலாமா? கர்த்தராமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கடைசி வாரத்திலே எனக்கு கல்கத்தா கோர்ட்டிலிருந்து எனக்கு ஒரு சம்மன் வந்திருந்தது. அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, அக்யூஸ்டு பர்சன் நம்பர் 1 அப்படின்னு போட்டு என் பேர். இப்போ பார்த்த உடனே எனக்கு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. என்னடா, நம்ம எப்போ என்ன பாவம் செஞ்சோம், கல்கத்தா கோர்ட்டிலிருந்து நமக்கு வருகிறதே என்று அதை பிரித்து பார்த்தால் என்ன காரியம் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய சபையிலே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக சுதாகர் என்ற ஒரு தம்பி இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபையிலே ஞானஸ்நானம் பெற்றிருந்தார். அந்த தம்பி குடும்பத்தாராலே தான் கிறிஸ்தவனானவரினாலே மத ரீதியாக எதிர்க்கப்பட்டு ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக போன போது வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ அந்த தம்பி என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, அங்கிள், மஹிந்திரா ஃபைனான்ஸில்
நான் ஒரு கார் எடுக்கலாம் என்று இருக்கிறேன், அந்த காருக்கு நீங்கள் ஷூரிட்டி போட முடியுமா என்று கேட்டார். ஐயோ தம்பி, மத ரீதியாக குடும்பத்தில் எதிர்க்கப்படுகிறாரே என்பதனாலே நான் 3,50,000க்கு ஷூரிட்டி போட்டேன். இப்போ அந்த ஷூரிட்டியினுடைய காரியத்தின் நிமித்தமாக கல்கத்தா கோர்ட்டிலிருந்து எனக்கு பணம் கட்டும்படி 3,50,000, அது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான வட்டியோடு சேர்ந்து 5,00,000 கட்டுப்படி வந்திருக்கிறது. இப்போ அந்த தம்பி எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியலை. நான் பேசாமல் அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இந்த சுதாகரித்து எங்கேப்பா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் விஷயத்தை நான் சொன்னேன். அவங்க ட்ரை பண்ணி ஒரு 4-5 நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அந்த தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே இல்லை. சரி, நான் பேசாமல் முழங்கார் படிக்கிட ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நன்மை செய்யும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்கிறது. அடுத்து நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று நீங்கள் ரோமரில் சொல்லியிருக்கிறீங்க. இதை நம்பி தானே நான் அந்த நன்மை செஞ்சேன், இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொண்டே இருந்து திடீரென்று அந்த தம்பிக்கிட்டேருந்து ஜனவரி மாதம் ஒரு 13-14 தேதியில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை அங்கிள், அந்த லோனெல்லாம் நான் ஏறக்குறைய கட்டி முடிச்சுட்டேன், இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, நீங்கள் பயப்படாதீங்க, ஆனால் என்னால் இப்போ வர முடியாத சூழ்நிலை, இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எப்படி போகிறீங்க கோர்ட்டுக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் சொன்னேன்ப்பா, நான் வசனத்தை நம்பி நன்மை செய்தேன். இன்றைக்கி நம்ம வாசிச்சோம் பாருங்கள், திருவசனத்திற்கு நான் பயந்து வாழ வேண்டும் என்ற வசனத்தை நம்பி ஆளை பார்க்காம நான் உனக்கு நன்மை செய்தேன். ஆனால் எப்படி உன் சூழ்நிலை மாறி இருக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா, கர்த்தர் எப்படியாவது காரியத்தை செய்வார் என்று சொல்லிவிட்டு, எனக்கு அங்கிள் இவ்வளோ தைரியமாக இருக்கிறீங்கன்னு கேட்டேன். என்னை என்ன பண்ண சொல்கிறேன், தைரியமாக வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன் இல்லை, அப்போ தைரியமாக கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார்ப்பா, நான் காத்திருக்கிறேன் என்று நான் பேசாமல் போன வச்சுட்டேன். ஜனவரி மாதம் போனது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி எனக்கு காலையில் யோசனை, ஆண்டவரே, இது என்னது, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறீங்க. எனவே உங்களை நம்பி நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் என்று நான் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பிள்ளைகளே, நேற்று இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அந்த தம்பி என் முன்னால் வந்து நின்னார். எனக்கு சர்ச்சில் அவரை பார்த்த உடனே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்ன தம்பி, என்னப்பா சுதாகர் வந்து நிற்கிற அப்படின்னு. அங்கிள், உங்களுக்காக ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார் போல இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், நீ தான் வரவே முடியாது, கத்தார்லேருந்து இப்போ நான் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, என்ன பண்ணலாம் அங்கிள், என்ன கேட்ட நீ எப்படி வந்த அப்படின்னு. அங்கிள், நான் ஒரு காரியத்தை சொல்வேனே, ஆனால் நீங்கள் பயந்துருவீங்க அப்படின்னு. என்னன்னு, லீவ் கொடுக்காத என்னுடைய ஆஃபீஸில் திடீர்னு இங்கேருந்து எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதனால் அதை நான் சொன்ன உடனே அவங்க எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், நீங்கள் எப்படி மிரண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து இந்த காரியத்தை செஞ்சாரா என்ன அங்கிள் அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு தெரியாதுப்பா, நான் சாதாரணமாக கர்த்தரை நம்பி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா இறந்து போகிறது எனக்கு என்னன்னு தெரியலப்பா, எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, அவரை அடக்கம் பண்ணிக்கிட்டு மறுநாள் நான் கிளம்பி நேராக இந்த கோட்டக்கல் மகேந்திரா ஃபைனான்ஸுக்கு போய் உங்களுடைய காரியத்தை எல்லாத்தையும் ஒழுங்கு செஞ்சுட்டு இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு டாக்குமெண்ட்டை நாளை காலையில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் கொடுத்துடுறேன். இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான சம்மனோ கல்கத்தா கோர்ட்லேருந்தோ எந்த பிரச்சனையும் இனி ஒன்றும் எந்த மித்தமாக உங்களுக்கு வராதுங்க. தைரியமாக நம்பி நன்மை செஞ்சுங்க. நான் ஊரை விட்டு போனாலும் கூட நீங்கள் ஆண்டவரை நம்பி உட்கார்ந்து கொண்டிருப்பீங்கனாலே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆனால் எனக்கு என்ன ஒன்று, எங்கள் அப்பாவை நான் இழந்துட்டேன், ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை, இல்லைன்னா நான் அந்த ஊருக்கு வந்திருக்க முடியாது, வந்ததுனால தான் எனக்கு உங்களுடைய கோர்ட்டு காரியத்தை என்னால் தீர்க்க முடிந்தது என்று சொல்லி அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாகவும், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக விக்கிரங்களுக்கு விலகி வாசம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் என்னை காத்துக்கொண்டார். ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளையிலும் கூட கர்த்தர் செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் நன்மைகளை செய்யும்படி, நற்கிரியைகளை செய்யும்படியே உமக்குள் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து செய்ய உதவி செய்யுங்க. எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.